மாடர்ன் சயின்ஸ் உருட்டுகள் சம்பந்தப்பட்ட லாஸ்ட் வீடியோல அறிவியலோட மறைக்கப்பட்ட மிகப்பெரிய பொய்களில் முதலாவது பொய்யான ஏத்தர் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட தொடர்ச்சியான இரண்டாவது மற்றும் மூன்றாவது பொய்யான வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி அண்ட் போட்டான்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுவும் ஏத்தர் பற்றிய இன்னொரு வீடியோ தான். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. பிசிக்ஸ்ல வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டின்ற கான்செப்டை ஆரம்பகால இயற்பியலாளர்கள் அடிச்சு விட்டாங்க. அதோட நீட்சியா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பாப்புலர் சயின்ஸ் ஷோஸ், மேகசின்ஸ், வெப்சைட்ஸ்னு இந்த வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி டாக்மாவை சமய கொள்கை மாதிரியே இதுவரைக்கும் கும்பிட்டுட்டு வராங்க. வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டினா என்னன்னு அறிவியல் பேசக்கூடியவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, பார்ட்டிகல்னா அது பார்ட்டிகல் மட்டும் கிடையாது, அது வேவாகவும் செயல்படும்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி சில நேரத்துல இதை நாம பார்ட்டிகலா எடுத்துக்கணும், சில நேரத்துல இது வேவாகவும் செயல்படும், அதனால வேவ்ஸாகவும் நாம இதை எடுத்துக்கணும்னு உருட்டுவாங்க. இதுக்கு காரணம் ஏத்தர் இல்லைன்னு குடிப்பிடிக்கிற அஜெண்டா அறிவியலாளர்கள் தான். ஏத்தர் இல்லைன்னு சொன்னாதான் கரண்ட் மாடர்ன் சயின்ஸுடைய தியரிஸ்க்கு முட்டு கொடுக்க முடியும். அப்படி முட்டு கொடுத்தாதான் வயிறு வளர்க்க முடியும். அப்படி வயிற்ற வளர்த்தா தான் நோபல் பரிசு வாங்க முடியும். வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி பத்தி புரிஞ்சுக்க தண்ணீர்ல உருவாகும் அலைகளை அல்லது காற்றில் உண்டாகும் ஒளி அலைகளை மனசுல வச்சுக்கோங்க. ஒரு படகு தண்ணீர்ல நகரும் போது அலைகள் உருவாகும். ஆனா அந்த படகு அலை கிடையாது, அது வெறும் படகு தான். இந்த அலைகள் நீரால் உண்டானது. முதல்ல படகு நகரும் போது நீரை தள்ளுது, அந்த நீர் இன்னும் அதிக அளவிலான நீரை தள்ளுது. ஆக இந்த நீரலைகள் முழுக்க முழுக்க நீரினால் உண்டானது. இதுல படகு நீராகவும் நீர் படகாகவும் செயல்படல. தட் மீன்ஸ் நோ வேவ் போர் டுவாலிட்டி இன் திஸ் ப்ராசஸ். சவுண்ட் வேவ்ஸும் அதே மாதிரி தான். இப்ப நான் சொல்றத நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெல்ல நீங்க அடிக்கிறீங்க, அடிச்சதும் அந்த பெல் வைப்ரேட் ஆகி ஒலியை காற்றுல பரவ செய்யுது. இந்த பெல் ஒரு வேவ் கிடையாது, இந்த பெல் வைப்ரேட் ஆகி காற்றை தள்ளுது. அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் ஒன்னோடு ஒன்னு தள்ளி தள்ளி ஒலி அலைகளை உருவாக்குது. ஒலி அலைகள் காற்றினால் உண்டாகுது. So there is no wave bell duality in this process. இந்த மாதிரியான தெளிவான விளக்கங்கள் இருக்கும்போது மிகப்பெரிய அறிவாளிகளான பிசிசிஸ்ட் எப்படி மகா மட்டமான வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டின்னு ஒரு கடைந்தெடுத்த பொய்யை அறிவியல்ல நம்மள நம்ப வச்சாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், அதையும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க பூமி மாதிரியே இருக்கக்கூடிய வேறொரு கிரகத்துல வாழ்றீங்க. ஆனா அந்த கிரகத்துல தண்ணீர்னா என்ன, அது எப்படி இருக்கும், அது எதுக்கு பயன்படும்னே தெரியாத ஒரு ஆளா இருக்கீங்க. அந்த தண்ணீருக்கு மேல படகுகள் மிதக்கிறதையும் தண்ணீருக்குள்ள பல நீர்வாழ் உயிரினங்கள் மிதக்கிறதையும் பாக்குறீங்க. ஆனா அதெல்லாம் தண்ணீரால தான் நடக்குதுன்னு உங்களுக்கு சுத்தமா தெரியல. அப்ப ஒரு பிசிசிஸ்ட் வந்து கப்பல் மிதப்பதும் நீரில் உயிர்கள் மிதப்பதும் தண்ணீர் என்ற ஒரு பொதுவான திரவத்தால் தான் சொல்றாரு. ஆனா தண்ணீர்னா என்னன்னே தெரியாத உங்களுக்கு இந்த பிசிசிஸ்ட் மேல ரொம்ப பயங்கரமான கோபம் வருது. ஏண்டா, என்னோட கிரகத்துல இருக்க அறிவியலாளர்கள் ஆய்வு பண்ணி தண்ணீர் என்பது கண்ணுக்கு தெரியாதது, அதனால் தண்ணீர் என்பதே இல்லைன்னு ஆய்வு பண்ணி நிரூபிச்சுட்டாங்க, நீ என்னடானா பொய் சொல்லிட்டு சுத்துறியான்னு அந்த பிசிசிஸ்ட் மேல கோவப்படுறீங்க. அதுக்கு அந்த பிசிசிஸ்ட், நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா இந்த அலைகள் எங்கிருந்து வருது, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு உங்ககிட்ட கேட்கிறாரு. அதுக்கு நீங்க தண்ணீருக்கு மேல் இருக்கும் அந்த படகும் தண்ணீருக்குள் இருக்கும் உயிரினங்களும் தான் அலைகளை உருவாக்கும் மெக்கானிசத்தோடு பிறந்திருக்கு. இந்த படகும் உயிரினங்களும் இல்லைன்னா அலைகள் உருவாகாதுன்னு சொல்றீங்க. உடனே அந்த பிசிசிஸ்ட், சரி அந்த படகையும் தண்ணீருக்குள் இருக்கும் சில மீன்களையும் எடுத்து மணல் மேல போட சொல்றாரு. நீங்களும் அதை எடுத்து மணல் மேல போடுறீங்க. அவர் கேட்கிறாரு, தண்ணீருக்குள் இருந்தப்ப அலைகளை உருவாக்கின இந்த ரெண்டாலையும் ஏன் மணல் மேல அந்த அலைகளை உருவாக்க முடியலன்னு கேட்கிறாரு. அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு தான் உங்க கிரகத்தோட அறிவியலாளர்கள் அறிவியலை விளக்கியிருக்காங்க. அதே மாதிரியான நிலையில் தான் நம்ம பூமியோட அறிவியலாளர்களும் பார்ட்டிகல்ஸ் அண்ட் வேவ்ஸ் இந்த ரெண்டும் அதனுடைய மோஷன்ல தான் உண்டாகுதுன்னு சொல்றாங்களே தவிர இந்த அலைகள் உருவாக மூல காரணம் என்னன்னு யோசிக்கவே இல்லை. யோசிச்சு கேள்வி கேட்டவங்களையும் சூடோ சயின்ஸ் பேசுறான்னு அட்டாக் மட்டுமே பண்ணிட்டு வராங்க இப்ப வரைக்கும். வேக்யூம் பிளக்சுவேஷன்ஸ், அதாவது ஏத்தர் நிராகரிப்பாளர்களான நவீன அறிவியலாளர்கள் பார்ட்டிகல்ஸ் மூலமாக உண்டாகும் அலைகளை கடத்த எது இடையீட்டு பொருளாக பயன்படுதுன்னு தெரியாம பார்ட்டிகல்ஸாவும் செயல்படுது, அலைகளாவும் செயல்படுதுன்னு நகைச்சுவை பண்ணிருக்காங்க. நவீன அறிவியலில் இப்படித்தான் வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி என்ற கான்செப்டே உருவாச்சு. முதல்ல நவீன அறிவியலாளர்கள் ஏத்தர் இருப்பதை ரிஜெக்ட் பண்ணாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கப்பலுடைய கேப்டன் தண்ணீர் இல்லாமலே கப்பல் நகருதுன்னு சொல்றதுக்கு சமம். ஒரு இசைக்கலைஞன் காற்று இல்லாமலே ஒளி உண்டாகுதுன்னு சொல்றதுக்கு சமம். ஏன்னா அவங்களுக்கு இந்த அலைகள் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. வெறும் கப்பலை மட்டுமே இயக்க தெரியும், வெறும் இசைக்கருவிகளை மட்டுமே வாசிக்க தெரியும். ஆனா இசைக்கருவிகளில் இருந்து எப்படி ஒளி உண்டாகுது, கப்பல் எப்படி தண்ணீரில் நகரும் போது எப்படி இந்த அலைகள் உண்டாகுதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது.
நம்ம அறிவியலாளர்கள் அண்டம் ஓர் வெற்றிடம்னு சொல்லப்பட்ட பொய்ய கண்மூடித்தனமா நம்பினாங்க. அண்டம் வெற்றிடமா இருந்தா வேவ்ஸ் எப்படி டிராவல் பண்ண முடியும்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறி போனப்பதான் அவங்களுக்கே தெரிஞ்சது இந்த சறுக்கல்ல இருந்து நாம எப்படியாவது சமாளிச்சு மறுபடியும் நம்மளுடைய நவீன அறிவியலுக்கு முட்டு கொடுக்கணும்னு நினைச்சு மிகப்பெரிய திருட்டு வேலையை பண்ணி மக்களை நம்ப வச்சாங்க. அதுதான் வேவ்ஸ் என்பது பார்ட்டிகளுடைய ஒரு தன்மை. அந்த பார்ட்டிகள் அண்டம் முழுவதும் பறந்து விரிந்து வேவ் ஃபெனாமெனனை உருவாக்குது. மற்ற நேரத்தில் இந்த பார்ட்டிகள் சின்னதா இருக்கிறதால வெறும் பார்ட்டிகளாவே செயல்படுதுன்னு பகுத்தறிவுக்கும் அறிவியலுக்கும் ஒவ்வாத கேவலமான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான உருட்டுகளை விட உண்மை ரொம்ப எளிமையானது. வேக்யூம் ஃபிளக்சுவேஷன்ஸ், அதாவது ஏத்தர் இந்த அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கு. இந்த ஏத்தர் எலக்ட்ரிக் டைபோல்ஸ் மாதிரி ஒரு பொருளின் நகர்வையும் அந்த நகர்வை மையப்படுத்தியும் செயல்படுது. இந்த பார்ட்டிகல்ஸ் அண்டத்தில் நகரும் போது அல்லது சுழலும் போது வேக்யூம் ஃபிளக்சுவேஷன்ஸை உருவாக்கி ஒரு பொருளை, அதாவது கேலக்சி, பிளானட், ஸ்டார்ஸ்னு எல்லாத்தையும் அதனுடைய குறிப்பிட்ட வீதியில் சுழல வைக்குது, இயங்க வைக்குது. அந்த கிரகங்களும் கேலக்சியும் சுழலும் போது ஏத்தர் அதுக்கு இணையான வேகத்துல சுழன்று அண்டம் முழுக்க அதே வேலையை செய்யுது. நாம கடவுளா இருந்தா இந்த ஏத்தர் உண்டாக்கும் வேக்யூம் ஃபிளக்சுவேஷன் வேவ்ஸை கண்கூடா பார்க்கலாம். அது எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான எலிமெண்டா இந்த அண்டம் முழுக்க நிறைஞ்சிருக்குன்னு. ஏத்தர் என்ற ஒன்று இல்லாம இந்த அண்டம் இயங்குதுன்னு சொல்றது மிகப்பெரிய பொய் மட்டும் கிடையாது. நம் தமிழ்நாட்டில் கமர்ஷியல் மூவிஸ்ல இருக்க லூப்போல்ஸை விட மகா மட்டமான லூப்போல்ஸ் கொண்டதுதான் இந்த வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி என்ற ஃபிக்ஷனல் ஸ்டோரி. வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி ஒரு பொய். A particle is just a particle. Waves ஏத்தரால உண்டானது. மாடர்ன் சயின்ஸ் உடைய மூணாவது பொய் ஃபோட்டான்ஸ். 100 ஆண்டுகளுக்கு மேலாக போட்டான்ஸ் என்பது தொடக்கநிலை துகள்னு சொல்லிட்டு வராங்க. எல்லா புக்ஸ்லையும் பிசிக்ஸ் ஷோஸ்லையும் இதையே தான் சொல்லிட்டு வராங்க. ஆனா மக்களிடம் இந்த நவீன அறிவியலாளர்கள் சொல்லாத விஷயம் என்னன்னா 1930களில் இப்ப இந்த அறிவியலாளர்கள் சொல்லும் போட்டானுக்கு முந்தைய அடிப்படை போட்டான் மாடல் ஒன்னு இருந்துச்சு. அதை பத்தி அவங்க வாயே திறந்ததில்லை, அதை வெளியே சொன்னதும் கிடையாது. குவாண்டம் ஃபீல்ட் தியரி அல்லது ஃபெய்ன்மேன் டயக்ராம் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஆனாலும் இதோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியாது. போட்டான்ஸ் பற்றி அறிவியல் சொன்ன மிகப்பெரிய முரண்பாடு என்னன்னா போட்டான்ஸ் ஒரு தொடக்கநிலை துகள்னு சொன்னதுதான், அதாவது எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ்னு சொன்னது. இந்த போட்டான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை உருவாக்கும். அதோடவே வேவ் ப்ராப்பர்ட்டிஸும் போட்டான்ல இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த விளக்கத்துல முதல் பிரச்சனை என்னன்னா வேவ் ப்ராப்ளம் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்ன வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி ஒரு சுத்த பொய்ன்னு. இந்த போட்டான் துகள் அலைகளை உண்டாக்கி அதை அளக்க முடியாத அளவில் பரப்புதுன்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. நமக்கு ஏத்தர் இருப்பது உண்மைன்னு தெரியும். அதனால இந்த அலைகள் ஏத்தரால உண்டாகுதுன்னு நாம கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அப்படின்னா போட்டான்ஸால அலைகள் உண்டாகல. இந்த போட்டான்ஸ் எப்படி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை உருவாக்குதுன்ற கேள்விக்கு நவீன அறிவியலாளர்கள் பதில் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. காரணம், இதனுடைய முக்கியத்துவத்தை இவங்க அடையாளம் காண தவறிட்டாங்க. போட்டான்ஸ் பத்தி இன்னும் டீப்பா அடுத்த வீடியோல தெளிவா விளக்கி சொல்றேன். அது வரைக்கும் ஏத்தர் ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் இந்த வீடியோவை நிதானமா பாருங்க, மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Until then, stick with me on my social handles. arigato மக்களே.